இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் இதயம் மேட்ரிமோனியின் இதயம் கனிந்த வணக்கம். ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அடுத்த படிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதயம் மேட்ரிமோனி நடத்துகிற இந்த வரன் பதிவு முகாமுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். வாழ்க்கையில் சரியான நேரத்தில் திருமணம் நடந்து கணவன், மனைவி, தாய், தந்தை, தாத்தா, பாட்டி என பல பரிணாமங்களை மகிழ்ச்சியுடன் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்க எல்லாத்தையும் மறுபடியும் வரவேற்பது உங்கள் இதயம் மேட்ரிமோனி. வணக்கம் சார். நம்மளோட இதயம் மேட்ரிமோனி நடத்துகிற இந்த வரன் பதிவு முகாமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது சார்? இந்த வரன் பார்க்குற முகாமுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் 3 இடத்துக்கு போயிருக்கோம். இந்த வரன் பார்க்குற முகாமுக்கு வந்திருக்கோம். வரும்பொழுதே ஒரு நல்ல கூட்டமாக இருந்தது. அது இல்லாமல் இந்த கூட்டத்தை நல்லா ரெகுலேட் பண்ணாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற ரிசப்ஷன் உள்ளவங்க நல்லா ரிசீவ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணாங்க. ரெண்டாவது நாங்கள் நிறைய இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் முகாம் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது வரவங்களுக்கு அவங்களோட வரன் டீட்டெயில்ஸும் சரி, அந்த வார்ம் ரிசப்ஷன் பாங்க அதே மாதிரி அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸும் கொஞ்சம் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் என்னென்னா நம்ம குழந்தைங்க நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்து வருவாங்க. ஜாதகம் நல்லா இருக்கான்னு இங்கே கேட்குற டீட்டெயில்ஸுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜஸ்ட் லைக் தட் அவர் ஃபில் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு ஒவ்வொரு வரனுக்கும் உள்ளது ரொம்ப ஆத்மாத்மா இன்வால்வ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்குது சார். நீங்கள் இங்கே வரன் பதிவு பண்ணியிருக்கீங்க. இதோட காஸ்ட்லாம் பற்றி எப்படி சார் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இதயம் மேட்ரிமோனியில் வந்த உடனே அவங்க கொடுத்த இந்த மற்ற மேட்ரிமோனிக்காக நாங்கள் போயிருக்கோம். ஆனால் இந்த இதயம் மேட்ரிமோனியில் வந்த உடனே எங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அலையன்ஸ் செட்டான பிறகு நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தா போகலாங்கண்ணா. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த மாதிரி எந்த மேட்ரிமோனியும் சொல்கிறது கிடையாது. ஸோ இதயம் மேட்ரிமோனிக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அவங்க சர்வீஸ் மேலே இது மாதிரி சிறந்து தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். சார், எங்கள் இதயம் மேட்ரிமோனியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இதயம் மேட்ரிமோனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆரம்பத்தில் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இதயம் மேட்ரிமோனியல் பொறுத்தவரையும் ரொம்ப நம்பிக்கையாக நிறைய நம்பிக்கை கொடுக்குறாங்க இந்த மாதிரி பெற்றோருக்கு. இந்த உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இது பார்க்குற அத்தனை வியூவர்ஸுக்கும் இந்த மாதிரி சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்கீங்க? யாருக்காக இந்த வரன் பதிவு பண்ணுறீங்க ஐயா? என் பெயர் பாலு. என்னுடைய மகனுக்காக பதிவு பண்ணியிருக்கிறேன். இதயம் மேட்ரிமோனி நடத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். தேவையான பல கருத்துக்களை அவர்கள் வழங்கினார்கள். இது மென்மேலும் வளர்ந்து புத்தாண்டில் சிறப்பு பெற மனமாக வாழ்த்துகிறேன். ஐயா, உங்கள் பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? ஜாதி தடை இல்லை. என் பையனுக்கு 47 வயதாகுது. நல்ல கேரக்டர், டிசிப்ளின், நல்ல அழகு, ஓன் பிஸ்னஸ், சொந்த வீடு, எந்த மதத்திலும் சம்மதம். ஐயா, நீங்கள் இங்கே உங்கள் பையனுக்காக பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மருமகள் கிடைப்பா ஐயா. எங்கள் இதயம் மேட்ரிமோனி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி மேடம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்கீங்க? யாருக்காக இந்த பதிவு பண்ணுறீங்கம்மா? என் பேர் கயல். நான் அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கேன். நான் என்னோடய பையனுக்காக பதிவு பண்ண வந்திருக்கேன். இதயம் மேட்ரிமோனியில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுமா? பண்ண வந்தப்பயே அவங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. பேசுகிற குழந்தைங்க, என்ட்ரி பண்ணிட்டு இருக்க பசங்க கூட அவ்வளோ ஸ்மூத்தாக, அக்கா என்ன வேணும், ஆன்ட்டி உங்களுக்கு என்ன பண்ணோம், என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்குறதுலையே நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. இங்கே பதிவு பண்ணதுக்காக இதயம் மேட்ரிமோனி சார்பில் ரொம்ப நன்றிம்மா. இதயம் மேட்ரிமோனிக்கு என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்கீங்க? யாருக்காக இந்த வரன் பதிவு பண்ணுறீங்க? என் பேர் மீனாட்சி. நான் நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய அக்கா பையனுக்காக பார்க்குறதுக்காக இந்த இதயம் மேட்ரிமோனியை தேர்ந்தெடுத்தேன். இங்கே வந்தப்போ உங்களோட அனுபவம் எப்படிமா இருந்துச்சு?
நான் நிறைய மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த மேட்ரிமோனிலலாம் வந்து ஃபஸ்ட்டு போனோடனே பணம் கட்டினதுக்கு அப்புறமா தான் அடுத்து என்ன டீட்டெயில்ன்றதை விசாரித்தாங்க. இங்கே வந்து என்ன டீட்டெயில் அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரொசீஜர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ரிமோனியில் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும், சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தா போதும், பதிவு கட்டணம் வந்து மிக குறைந்த விலையில் தான் வாங்கினாங்க. அதுவுமே எனக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் அக்காவோட சார்பில் நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணோட அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனை கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே அவங்க சொல்லலை. நம்ம அந்த பையனுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படின்ற கான்செப்ட் மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மேட்ரிமோனியவே நான் தேர்ந்தெடுத்தேன். இங்கே வந்து வரன் பதிவு பண்ணதுக்காக எங்கள் இதயம் மேட்ரிமோனி சார்பில் மிக்க நன்றிமா. இதயம் மேட்ரிமோனிக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். திருமணம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜாதகம் பார்க்கணும், பேர் ராசி பார்க்கணும், அதானே நம்ம முதல்ல பார்ப்போம். ஆமாம், இது ரெண்டத்தை பற்றியும் நம்மளுக்கு தெளிவாக சொல்ல வரவங்க தான் ஜோதிட சிகாமணி திருமதி டாக்டர் ஞானரதம் அவர்கள். வணக்கம். எனக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமது ஜெம் டிவி ஐயா எம்டி அவர்கள், அண்ணாச்சி அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சில விஷயங்களை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதாவது இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதயம் மேட்ரிமோனி, அந்த பெயரே பாருங்களேன், லவ் சிம்பிள், அதாவது இதயம் பற்றின விஷயத்தை பற்றி அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிம்பிள். அதே மாதிரி அந்த பெயர், அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நான் யாருன்னா, நான் ஞானரதம். நான் ஜோதிடத்தில் ஒரு PhD பண்ணியிருக்கேன். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தங்கள் பற்றி நிறைய தலைப்பில் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கேன், பிரபல பத்திரிகைக்கெல்லாம். இப்போ வந்து நம்ம முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிச்சயமாக ஜோதிடம் என்றாலே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணம் பொருத்தத்துக்காக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. கல்யாணம் எப்போ ஆகுது என் பையனுக்கு, எப்போ குருபலம் வந்துருச்சு, அது மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாருக்குமே எடுத்தோடனே கல்யாணம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கும் சரி, இளம் காளையர்களுக்கும் சரி, நம்மளுடைய பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலான்றது ஃபஸ்ட்டு எங்கே போய் பார்க்க போகிறாங்கன்னா ஜோதிடர்கிட்ட தான். நான் சொல்கிறது இந்து சமயத்தில் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இருந்தாலுமே வந்து இவங்க அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திருமண பொருத்தம்னா என்ன அப்படின்றது, பொதுவாகவே மனப்பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. திருமண பொருத்தங்களை நிறைய பொருத்தங்கள் சொல்லுவாங்க. தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வசிய பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், ரஜ்ஜு இல்லையா வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த நாடி பொருத்தம், இது மாதிரியான விஷயங்கள், விருட்ச பொருத்தம், இப்படி 10 வகையான பொருத்தங்கள்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெயர் பொருத்தம் சொல்கிறாங்க இல்லையா, எங்கிட்ட ஜாதகம்லாம் இல்லைங்க, நிறைய பேர் இந்த பெயர் ராசி பொருத்தம் இது மாதிரிலாம் ஒரு சிலர் பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து முழுமையான பொருத்தமாக இருக்காதுங்க, ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகம் எப்படி இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச இந்த வயசுக்கு வந்த ஜாதகம் இருக்குங்க, பொருத்தம் பார்க்கலாங்களா அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுவும் மிக மிக தவறான ஒரு விஷயங்க. அப்படின்னும் போது இருவருடைய ஜாதகத்திலையும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள், அதை கலத்தரக்காரகன் சுக்கரன், குடும்பஸ்தானாதிபதி, கலத்தரஸ்தானாதிபதி, இது மாதிரியான கிரகங்கள்லாம் வைத்து தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும். அதாவது மேலெழுந்த வாரியாக இந்த நட்சத்திர பொருத்தம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும், அது மாதிரி ஒரு புக்கே விற்கிறாங்க, ஒரே நிமிடத்தில் திருமண பொருத்தம்ன்ற மாதிரியான விஷயங்கள். நட்சத்திரம் இருக்குது, புரோக்கர் கையில் நிறைய பேர்ட்ட இருக்கும். ஸோ நம்ம இருந்தாலும் எல்லாருமே இன்றைக்கி ஜோசியர் ஆகிடுறாங்க, இதெல்லாம் ஒத்து வராது. அப்புறம் இந்த செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன விஷயம்னா, செவ்வாய் தோஷம் இருக்குது, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது எங்கே இருந்தால் தோஷம், எப்படி இருக்கணும். நிறையா பேர் செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை வைத்து கொண்டு கூட, மேடம் 8ல் செவ்வாய் இருக்குங்க, 7ல் செவ்வாய் இருக்குங்க, இப்படி செவ்வாய் தோஷம் இருக்குங்க, நீங்கள் என்னங்க செவ்வாய் தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எந்த இடத்துல விதி விலக்கு, எந்த வீட்டில் இருந்தால் செவ்வாய் வந்து அதாவது எக்ஸப்ஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாமே பார்க்காம வெறும்னா திருமண பொருத்தத்திற்கு வெறும் நட்சத்திர பொருத்தம், பேராசி பொருத்தம் வைத்து நம்ம திருமணம் செய்வது மிக மிக தவறான ஒரு விஷயங்க.
இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து திருமணத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. சரிங்க, இப்போ நம்ம இதயம் மேட்ரிமோனி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அனைத்து வித இனம் மதங்கள் அது எல்லா ஜாதி எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கவங்களுக்கு இலவசமாக அது பெண்களுக்கு வந்து பதிவு இலவசம்னு இன்றைக்கி போட்டிருக்காங்க. அது பெரிய ஒரு சலுகை. ஸோ இந்த சலுகையை அழகாக பயன்படுத்திக்கிங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியத்திற்காக நம்மளுடைய ஐயா அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பெயரே பார்த்திங்கன்னா இதயம் மேட்ரிமோனி அப்படின்ற ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வருகை தந்து வரன் பதிவு செய்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் இதயம் மேட்ரிமோனியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷயா. சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க.